அஞ்சலி, எத்தனை நாளாச்சுமா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சதை பார்த்து? நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இல்ல மாமா, இந்த சந்தோஷம் நிரந்தரமாகணும்னா அவங்க சாகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சுமா. ஆர்டிஎக்ஸ் தனக்கு பிடிச்ச எதையுமே விட்டு வைக்க மாட்டான். இன்னைக்கு சென்னையில ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ரெயின்ஷா டவர்ஸ் மேல அவன் கண்ணு விழுந்திருக்கு. ஆர்டிஎக்ஸை எதிர்க்க தைரியம் இல்லாம அந்த ஓனர் சுலைமான் காம்ப்ளெக்ஸ் ஆர்டிஎக்ஸோட எதிரி பட்டாபிக்கு ராத்திரியோட ராத்திரியா வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா ஆர்டிஎக்ஸ் சும்மா விட மாட்டான். நாளைக்கு டவர்ஸ்ல அந்த 2 கங்குக்கும் கிளாஷ் நடக்கும். அந்த சண்டையில அப்துல்லாவோ இல்ல சதாவோ யாராவது ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டுவான். கடை ஓனர் எல்லாரும் வெளியே வர சொல்றான். அவனுங்க வர மாட்டானுங்கடா. வருவானுங்க, வர மாட்டானுங்கடா. இது பட்டாபி இடம். இப்ப இது ஆர்டிஎக்ஸ் இடம். இங்க நான் சொல்றதா நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்காது. எப்படி நடக்காதுன்னு இப்ப பாக்குறேன். ஆர்டிஎக்ஸ் 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 அவனை தூக்குறது தான். முதல்ல அப்துல்லாவையும் சதாவையும் தூக்குனா என்னங்கடா மாமனங்கள்லாம் கூடி எனக்கே மர்டர் பிளானா? என்னடா எஸ்ஐ மூர்த்தி இங்க கூடவா? டே பட்டாவே உட்கார 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 உட்காரா. என்ன என்ன தூக்கணுமா? பின்ன தோணும்ல. உன் எல்லா பிரச்சனையிலையும் ப்ராப்பர்ட்டிலையும் நான் குறுக்க வரேன். நான் ஒரு இடத்துல இருந்தாலும் அப்படிதான் தோணணும். ஏன்னா நீங்க பரம்பரையா கத்தி பார்த்தவனுங்க, நாங்க பாதியில வந்தவனுங்க தானே. எப்படி கோபமே வராம இருக்கும்? வரணும். உங்களுக்கு தான் பட்டா தூக்குறது பழக்கமானது தானே. போயிட போறான். ஆட்டி படைக்கணும்னா முதல்ல ஆம்பளையா இருக்கணும். ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணினா அப்பவே போடணும். இப்படி ஆர்டிஎக்ஸ் கிட்டேயே ஆட்டமா போட்டா இங்க போடணும். நீ அனுப்புற ஆளு என்ன பார்த்து பயந்து வீசுற கத்தி கழுத்துல இறங்குறதுக்கு பதிலா இந்த கையில இறங்கி நான் பாதியிலே பழிச்சிட்டேன்னு வெயி. நீ முழுசா செத்துடுவ. புரியுதா?
இது பர்ஃபெக்ட், கரெக்ட். இத கரெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வச்சேன்னா பீஸ் பீஸா தூள் தூள் ஆயிடுவேன். நீ ஸ்பாட் வைக்கிற ஆள் மட்டும் இல்ல, அடுத்த 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை பேரும் காலி. ஏய், நான் வரும்போதே நினைச்சிட்டேன், ஒண்ணும் இந்த காம்ப்ளெக்ஸ் என் கையில இருக்கணும், இல்ல உன் கையில இருக்கணும். 30 seconds. எதுக்கு இந்த கத்தி குத்து ரத்தம் வெட்டு விரோதம் எல்லாம்? எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சுடா. போயிடலாம், 2 பேரும் கூட்டத்தோட போயிடலாம். ஜனமாவது சந்தோஷமா இருக்கட்டும். 20 seconds. ஆயுஸ் முழுக்க நீயா நானான போராடுறதை விட இன்னும் 5 செகண்ட்ல தெரிஞ்சிடும் முடிவு. 5 seconds. 5 seconds. இப்போ தெரியுதா யார் ஆம்பளைன்னு? உன்னை இப்பவே கொன்னுடுவேன். எனக்கு எப்பவுமே உயிர் மேல ஆசை இல்லடா, ஆனா நீ இருக்கணும் உயிரோட. உன் மாதிரி ஒரு எதிரி இருக்கணும், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். நீ பிரச்சனை பண்ணதான் என் பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், இல்லைன்னா தொங்கிடும். ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆட்டம் வேஸ்ட். இப்போ நீ வேஸ்ட். வரேன். டேய் பட்டாபி, என்ன கொல்லணும்னா பர்ஃபெக்டா பிளான் பண்ண தெரியலன்னா எனக்கு போன் பண்ணு. தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். என்னது, ஜனங்களை விட கட்சி ஜாஸ்தியாயிருச்சே. வேலையை பாருங்க. ஏ நிலு, என்னடா பேசாம போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. கன்னத்துல என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கீரல். சின்ன கீரலுங்கிற பிளாஸ்டர் போட்டுக்க. ஐயோ, ஏமா பதற? காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சின்ன சண்டை. சண்டையில் என்ன சின்ன சண்டை பெரிய சண்டை? உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அது இல்ல மணி, அந்த சண்டையில அஞ்சலி மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாற்ற போனப்போ ஒரு சின்ன ஸ்கிராச், அவ்வளவுதான். அதை சொல்லு. ஹீரோயின் பிராபலத்துல இருந்தோன்னு சார் ஹீரோ ஆயிட்டாரு. மணி, அடி மட்டும் தானா இல்ல அப்படியே ஆறுதல், ஹாஸ்பிட்டல், பீச், பார்க்னு ஃப்ளோவா போயிட்டு இருக்க? ஆமா, நான் அஞ்சலியை லவ் பண்றேன். அவ மேல உயிரே வச்சிருக்கேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ கூட தான் வாழ போறேன். போதுமா? அண்ணா, நீ சும்மாரு. அண்ணா, அஞ்சலி. என்ன அஞ்சலி? எல்லாம் உன்னாலதான். ஐயோ அண்ணா, இப்பதான் அஞ்சலி வந்துட்டு போறாங்க. என்ன மணி இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் என்ன பண்ணேன்? சும்மா இருங்களே. இவன் தானே காதல் வசனம் பேசினா, அதை கேட்டு அவ வெக்கப்பட்டு போயிட்டா. ஐயோ, எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மணி. ஒண்ணு இல்லைன்னா அப்ப நிறைய இருக்கா? ச்சே, என்ன டீட்டெயிலாக கேட்டேன், அது அப்புறம் தனியா வச்சுக்குவோம்.